வணக்கம். என்னோட கிளையண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து அவங்க மனைவி நம்ம குடும்ப நல நீதிமன்றம் மெட்ராஸில் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டு ஒரு கணவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு வழக்கு வந்து தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அந்த வழக்கில் வந்து என் கிளையண்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருந்தார். அவரால் இங்கே லோயர் கோர்ட்டில் அப்பியர் ஆகி கேஸ் நடத்த முடியாது அப்படின்றதுனால அவங்க அப்பாவை வந்து பவர் ஏஜென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணி ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டோம். அது வந்து அலோவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேஸ் எவிடன்ஸ் ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம அவங்க அப்பாவை பாக்ஸில் ஏற்றி ப்ரூஃப் அஃபிடவிட்லாம் மார்க் பண்ணுறோம். அதாவது எவிடன்ஸ் கொடுக்குறோம். பார்ட்டியை நேரில் வரணும், இது குடும்ப நல நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை நிராகரிச்சிடுறாங்க. நாங்கள் கோர்ட்டு கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு எங்களை வந்து நீக்கிட்டு மனைவி போட்ட பெட்டிஷனில் வந்து ஆர்டர் போட்டுறாங்க. மனைவியை கேட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3.5 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு மெயின்டெனன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் கோர்ட் அவார்ட் பண்ணது வந்து பார்ட்லி அலௌடுன்னு சொல்லிட்டு 1.25 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் போட்டது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மனைவி போட்டதுலேருந்து இந்த ஆர்டர் வர வரைக்கும் 21 மாதம் ஆச்சு. ஸோ ஒரு மாதத்துக்கு 1.25 லட்சம்னா 21 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணி ஓவராலாக 26.25 லட்சம் வந்து ஒரே மாதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுறேன் டிவிஷன் பெஞ்சில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அதில் பார்த்தீங்கன்னா பவர் ஏஜென்ட் வந்து ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்ணால் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு 2017 வந்து உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே வந்து குடும்ப நல நீதிமன்றங்களில் பவர் ஏஜென்ட்டே பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். பவர் ஏஜென்ட் கொடுக்குறதே வச்சுக்கிட்டு கேஸை நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இது 2019 வந்த ஆர்டர். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி நான் அப்பீலில் வந்து ஆர்கியூ பண்ணும்போது எனக்கு லோயர் கோர்ட்டில் போட்ட 26,25,000 மொத்தமும் ஸ்டே பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு என்டையர் கேஸ் பண்டிலையும் அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் நம்ம மதுரை ஹைகோர்ட்டில் போட்ட தீர்ப்பையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் கேஸ்லேயும் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது, பவர் ஏஜென்ட் போடுற மனுக்களை வந்து லோயர் கோர்ட்டு நிராகரிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இதுவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம ஹைகோர்ட்டை நாடினீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிவாரணம் கிடைக்கும். நன்றி.